அவர் சொன்னார், நான் அவரிடம் பேசி கொண்டிருந்த பொழுது சந்துரு அவர்களிடம் சொன்னார், அந்த குற்றத்தை செய்த அந்த மாணவர்களிடம், அவங்களும் வந்து ஜுவனைல்ஸ் தான், 17 வயசு சிறார் குற்றங்களுக்கான பள்ளியில் தான் அவங்க சேர்க்கப்பட்டார்கள் என்று நினைக்கிறேன். அவர் சொன்னார், நீதிபதி சந்துரு சொன்னார், அந்த மாணவர்களிடம், வெட்டிய மாணவர்களிடம், தாக்குதலை நடத்திய மாணவரிடம் பேசும்பொழுது எந்த குற்ற உணர்ச்சியும் அவரிடம் இல்லை. நடைமுறையிலங்க இதை செய்யக்கூடிய அரசு சாதி மாநாடுகளில் போய் மந்திரிங்க கலந்துக்கிறாங்கல்ல, அதை எப்படி அதை அனுமதிக்குது? ஒரு உத்தரவு, வாய்மொழி உத்தரவு, அரசாணை வேண்டாம், ஒரு வாய்மொழி உத்தரவு 1000 வழக்கு கொடுக்குறாங்க. நாராயணசாமி நாயுடு பேரை வச்சுப்பாங்களா, ஜிடி நாயுடு பேரை வச்சுப்பாங்களா? ஆனால் இங்கே வந்து பேர் வைக்கிறாங்க, தேவரை தூக்கணும். அது எப்படி ஏற்றுப்பாங்க? தூக்கி தான் பாரு. வாய்மொழியாக சொன்னாங்களே வழி தூக்கிட்டாங்களா? நீங்கள் தேவர் பெருமகனாரோட நினைவு நாள், பிறந்தநாள் அக்டோபர் 30, என்ன பேர் போட்டு நீங்கள் கவர்மெண்ட் விளம்பரம் கொடுத்து செஞ்சு தான் பாருங்களேன். ஒரு துணிச்சு, எந்த துணிச்சலும் எந்த கட்சியும் கிடையாது. அது இது வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டது. கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு பிறகு வந்து தமிழ்நாட்டில் வந்து துறைமுக தொழிலாளர் சங்கத்தை கட்டி அமைச்சவர், அடிப்படை ஊதியத்தை உறுதி செய்தவர், தொழிலாளர்களுக்கு கடவுளாக கும்பிடுவாங்க அவர். அவரோட பேரே ஏஎஸ்டி ஐயங்கார் தான். அவர் கம்யூனிஸ்ட், சொத்து கிடையாது, சுகம் கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கல, தொழிற்சங்க நடவடிக்கைகளாக தன்னை அர்ப்பணித்தவர் இருக்கும். யாராவது ஒருத்தனுக்கு 3 நாள் மலச்சிக்கல்னா கூட பிஜேபி கவர்மெண்ட் தான் காரணம்னு பேசக்கூடிய தமிழ்நாட்டு ஊடகங்கள் இன்றைக்கி என்சிஆர்பி ரெக்கார்டு வருது, என்சிஆர்பி டேட்டா வருது 23ஓட நிலைமை. ஆனால் உங்கள் மந்திரிங்க போய் ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. தடுக்கப்படக்கூடியது எது? ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறது. அதை தடுக்க முடியலன்னா அப்போ அது வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டதானே. எத்தனை மந்திரி ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறான்? ஆட்சிகள் மாறினாலும், தலைவர்கள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை, அப்படியே தான் இருக்குது. தலித்துகளுக்கு எதிராகத்தான் கட்டமைப்பு ரீதியாக அரசு எந்திரம், குறிப்பாக காவல்துறை இருக்கிறது. மோடியுடைய இந்தியாவில் தேசிய தலைநகரத்தில் மீடியா எப்படி ஆட்சியாளர்கள் காலடியில் கட்டுண்டு கிடக்கிறதோ அதை விட மோசமாக தமிழ்நாட்டு மீடியா கட்டுண்டு கிடக்கு. ஏன் வந்து காங்கிரஸும் எடுத்து சாரிங்களே? நான் கேட்குறேன், இந்த டேட்டா நீ எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாக இருந்து வந்திருந்ததுன்னா இது வந்து 3 நாள் ஆகும். 3 நாளில் சொன்ன மாதிரி வந்து 50 டிபேட் நடத்திருப்பானுங்க, மற்றது எல்லாத்தையும் கேட்டு தள்ளியிருப்பானுங்க. 75 ஆண்டு கால சமூக நீதி மாநாடு வள்ளுவர் கோட்டத்தில் பிரமாதமாக நடத்துனீங்கல்ல. இன்றைய தலித் மக்களோட நிலைமை 75 ஆண்டுகள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி முன்னேறி இருக்குன்னு யாராவது ஒரு ஸ்பீக்கர் பேசினாங்களா? பெயரை குறிப்பிடாமல் விஜய் பேசுனீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு பெரிய தலைவலியாக, பெரிய அவமானமாக, உங்களுக்கு இழுக்காக வந்து சேர்ந்திருப்பது தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள். நாளும் பொழுதும் உங்கள் அரசாங்கத்தில் அரங்கேறி இந்தியாவை முதல் மாநிலம், தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக கொண்டு வந்த சாதனையை படைச்சிட்டீங்க. ஜாதி இருக்கிறதுக்கும் தீண்டாமல் இருக்கிறதுக்கும் திமுக காரணம்னு யாரும் சொல்லலை, புத்தி உள்ளவன் சொல்லலை. ஆனால் உங்கள் ஆட்சியில் இதுவரை எடப்பாடி பீரியடில் இல்லாத, ஜெயலலிதா பீரியடில் இல்லை, ஏன் கலைஞர் பீரியடில் இல்லாத அளவுக்கு தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு வருதுன்னா அது நீங்கள் வெக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? அதுக்கு நீங்கள் தானே பொறுப்பு. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவர்களோடு அண்மையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முனைவர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ மற்றும் அறிக்கை குறித்தான ஒரு விரிவான ஒரு கலந்துரையாடல் நிகழ்த்தவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் அருள். எப்படி சார் இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன் சார். இப்போ நான் முன்னோட்டத்திலேயே சொன்னதை போல ஒரு மிக முக்கியமான விவகாரத்தை குறித்து நம்ம வந்து பேச போகிறோம் சார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரவிக்குமார் எம்பி அவர்கள் அண்மையில் தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிராக பெருகும் வன்கொடுமைகள் 2023க்கான தேசிய குற்ற ஆவண மைய அறிக்கையில் உள்ள அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்கிறாரு சார். நான் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் படிச்சிடுறேன், அண்ட் தென் வி கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட் மூவ் சார். 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய குற்ற ஆவண மைய அறிக்கை இப்போது வெளியாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் பட்டியல் இனத்தவருக்கு எதிரான குற்றங்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்ற போதும்
தமிழ்நாட்டின் நிலை அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாட்டில் 2023ஆம் ஆண்டில் மட்டும் எஸ்சி மக்களுக்கு எதிரான 1921 குற்றங்கள் நடந்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டு இது 1377 இருந்தது. அதைவிட சுமார் 400 குற்றங்கள் தற்போது அதிகரித்து 1761 2022இல் இருந்தது. தற்போது 2023இல் 1921 என்று அதிகரித்திருக்கிறது. அண்டை மாநிலங்களான ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா முதலானவற்றில் 2022ஆம் ஆண்டை விட எஸ்சி மக்களுக்கு எதிரான குற்றங்கள் எண்ணிக்கை 2023ஆம் ஆண்டில் குறைந்துதான் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறது. ஸோ 2023யோட கிரைம் இன் இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதிலிருந்து எடுத்த தரவுகளை தான் அவர் வெளியிடுறாரு. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் அ சிங்கிள் மேன், யாரோ போய் எடுத்ததெல்லாம் கிடையாது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்கே சார். அதிர்ச்சியாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. என்சிஆர்பி ரெக்கார்டு, அது தேசிய குற்ற ஆவணத்தோட ரெக்கார்டு. அதனால் அதோட நம்பகத்தன்மை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. 4.5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியின் மாபெரும் சாதனைகளில் ஒன்று என்று இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே தம்பட்டம் அடிக்கிறாங்க. நாங்கள் தான் இங்கே வந்த பிறகு தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து நாகரிகமாக வாழ ஆரம்பித்தார்கள் என்ற துணியில் தான் இங்கே பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவருடைய ஆட்சியில் சாதனைகள் இல்லை என்று நான் சொல்லவில்லை, சாதனைகள் இருக்கிறது. ஆனால் இவர்கள் சொல்லிக்கொள்வது போல சாதனைகள் இருக்கிறதா என்றால் பதில் இல்லை என்று தான் வரும். ஒன்று, இவருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய வேதனைகளை பற்றி பேசினால் அது கடந்த காலங்களில் இல்லாத வேதனைகளாகவும் சில துறைகளில் இருக்கின்றன என்பதற்கு சரியான சான்று என்சிஆர்பி ரெக்கார்ட்ஸ். இன்றைக்கு 4.5 ஆண்டு காலத்தில் வந்து 2023ஆம் ஆண்டை கையில் எடுத்திருக்காங்க. இந்தியாவின் மோசமான மாநிலங்களாக தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடக்கக்கூடிய குஜராத், உத்தரப்பிரதேசத்தை தாண்டி முதல் மாநிலமாக தமிழ்நாடு வந்திருக்கு இல்லையா? எஸ் சார். அதாவது எப்படி வருது? அதில் இன்னொன்று டேட்டாவை நான் படிச்சிடுறேன் சார், ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் நான் படிச்சிடுறேன். தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகளில் தண்டனை அளிக்கப்படும் சதவீதம் இருக்குல்ல, அது மிக மிக குறைவு. 12.2% தான் தமிழ்நாட்டில். ஆனால் தேசிய சராசரி 32. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் 65.6, பீகாரில் 30.1, ராஜஸ்தானில் 62. ஆனால் தமிழ்நாட்டில் 12%. அதாங்க நீங்கள் வந்து இது வந்து கன்விக்ஷன் ரேட், தண்டனை வாங்கி கொடுக்கறது கன்விக்ஷன் ரேட்டில் நீ 12%னா இங்கே ஜுடிஷியரி, போலீஸ் எல்லாமே வந்து தலித் மக்களுக்கு எதிரான கட்டமைப்பு தான் இங்கே அதிகமாக இருக்குது என்பது தான் இதோட சாராம்சம். பரவலாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு, தமிழக காவல்துறை ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேருந்து, எடப்பாடி காலத்திலேருந்து இப்போ ஸ்டாலின் காலம் வரைக்கும் தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுப்பதில் பெரிய அளவில் தவறிக்கொண்டிருக்கிறது. கட்டமைப்பு ரீதியாக காவல்துறை, குறிப்பாக வந்து மீடியம் லெவல் அண்ட் லோ லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், தட் இஸ் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லக்கூடியவர்கள், அதற்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் தலித்துகளுக்கு எதிரான மனப்பாங்கு கொண்டவர்களாக இருக்கிறார்கள், ஆதிக்க சாதிகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் பரவலான குற்றச்சாட்டு. அதனால தான் வந்து தலித் ப்ரோன் ஏரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கக்கூடிய பகுதிகளில் வந்து காவல் நிலையங்களில் பணியமர்த்தக்கூடிய காவலர்கள், ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்ஸ் சொல்லக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து அதிக அளவில் தலித்துகளாக இருக்க வேண்டும் அல்லது சமநிலை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தலித் ஆஃபீஸர்ஸும் இருக்கணும், நான் தலித் ஆஃபீஸர்ஸும் இருக்கணும். இத்தகையதொரு வழிகாட்டு நெறிகளைத்தான் கடந்த பல ஆண்டுகளாக வந்து நாம் பேசி வருகிறோம். உச்சநீதிமன்றமும் சில தீர்ப்புகளில் வழிகாட்டு நெறியாக சொல்லி இருக்கிறது. காவல்துறை சீர்திருத்தங்களிலும் தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகளை களைவதற்காக அமைக்கப்பட்ட பல்வேறு அரசு குழுக்கள், அரசு சாராத குழுக்களுடைய ஆலோசனைகளாகவும் இது சொல்லப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. ஆனாலும் நடைமுறையில் அது மாறியதாக தெரியவில்லை. இவங்க இந்த கன்விக்ஷன் ரேட்டை பற்றி இவங்க சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து குற்றங்கள் அதிகம் நடைபெறக்கூடிய மாநிலங்கள், தலித் மக்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய குற்றங்கள் அதிகம் நடக்கக்கூடிய மாநிலங்களில் 2023ஆம் ஆண்டு புள்ளி விவரங்களின்படி என்சிஆர்பி ரெக்கார்ட்ஸ் படி தமிழகம் முதலிடத்திற்கு வருகிறது என்றால், ஏன்னா நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருந்தார். திமுகவை பல விஷயங்களிலும் ஆதரிக்கக்கூடிய ரவிக்குமாராலேயே இதை தாங்க முடியவில்லை, இந்த கொடுமையை. இது நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு போகலாம். வேங்கவியல் சம்பவம், அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஆணவ படுகொலைகள், பள்ளிகளில் மாணவர்களிடையே பரவி கொண்டிருக்கக்கூடிய சாதி வெறி, இதுபோல் நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்போ இதை வந்து வெறும் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் பார்க்க வேண்டாம். அதையும் நான் சொல்லிடுறேன். இது வந்து திமுக கவர்மெண்ட் ஒருவேளை 26 தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டு வேறு அரசு வந்தாலும் இந்த கொடுமைகள் அதிகரிப்பு தான் வாய்ப்பு இருக்க வழிய குறைய வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது அடிப்படையில் இது சமூக பிரச்சனை.
அங்கதான் ஒரு கொஸ்டின் வருது. இப்போ சமூக ரீதியா இருக்கிற பிரச்சனைக்கு எப்படிங்க ஒரு கட்சியை நீங்க வந்து பிராண்ட் பண்ண முடியும், பொறுப்பேற்க சொல்ல முடியும்? இது ஒரு ஆட்சிங்க, இது தொடர்ச்சியா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை சரியானதா? இல்லை, அது வந்து முழுக்க அதை ஒதுக்கி தள்ளவும் முடியாது, முழுக்க ஏற்றுக்கவும் முடியாது. அரசுக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன முயற்சிகளை மேற்கொண்டீங்க. ரெண்டாவது வந்து கன்விக்ஷன் ரேட்டை வந்து உங்களால் அதிகரிக்க முடியலன்னா நீங்கள் வந்து திறம்பட வழக்கு நடத்துறதுல ஆர்வம் காட்டணும். அரசுக்கு இதில் பங்கு உண்டு, அரசு மட்டுமே காரணம் இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் ஒரு மாநிலத்தில் நாளும் பொழுதும் அதிகரித்து அந்த மாநிலம் இந்தியாவிலேயே தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கக்கூடிய முதல் மாநிலம் என்ற ஒரு பெரும் பேற்றை பெறுகிறது என்றால் அதற்கு அரசு மட்டும் காரணம் அல்ல. ஆனால் அரசை அதிலிருந்து தப்ப வைக்க முடியாது. சமூகம் முதல் காரணம், அரசு ரெண்டாவது காரணம். என்ன நடவடிக்கைகள் இந்த அரசு எடுத்தது? இப்போ ஒரு புது ஃபினாமினாவை நம்ம பார்க்குறோம் 21லேருந்து. அதுக்கு முன்னாலேயே இருந்தது, அது நான் மறுக்கலை. பள்ளிகளில் பரவக்கூடிய சாதிய வன்கொடுமை நம்ம பார்த்தோம். அந்த 13 வயசு பையனை 16-17 வயசு பசங்க வெட்டுறாங்க. அவன் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிட்டான். அந்த சமூகத்தின் மனசாட்சியை உலுக்கிய விவகாரம். இத்தனைக்கும் அவங்களாம் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமான மாணவர்கள். இரவு நேரத்தில் பூந்து அவன் வெற்றான். உண்மை. அதன் பிறகு பள்ளிகளில் சாதிய கொடுமைகளை, சாதிய அடையாளங்களை தவிர்ப்பதற்கான, அதை நீக்குவதற்கான வழிமுறைகளை வகுப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் தமிழக அரசு ஒரு குழுவை அமைத்தது. அந்த சமயத்தில் வந்து அவர் நீதிபதி சந்துரு அவர்கள் சொன்ன ஒரு கருத்து ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்தாக இருந்தது. அந்த தாக்குதலை நடத்திய மாணவனிடமும் அவர் பேட்டி எடுக்கிறார், அவர் விசாரணை நடத்துகிறார். அவர் சொன்னார், நான் அவரிடம் பேசி கொண்டிருந்த பொழுது சந்துரு அவர்களிடம் சொன்னார், அந்த குற்றத்தை செய்த அந்த மாணவர்களிடம், அவங்களும் வந்து ஜுவனைல்ஸ் தான், 14-17 வயசு, சிறார் குற்றங்களுக்கான பள்ளியில் தான் அவங்க சேர்க்கப்பட்டார்கள் என்று நினைக்கிறேன். அவர் சொன்னார், நீதிபதி சந்துரு சொன்னார், அந்த மாணவர்களிடம், வெட்டிய மாணவர்களிடம், தாக்குதலை நடத்திய மாணவர்களிடம் பேசும்பொழுது எந்த குற்ற உணர்ச்சியும் அவர்களிடம் இல்லை. அதை தாண்டி அந்த பெற்றோர்களிடம் பேசும்போது அவர்களுக்கும் பெரிய அளவில் குற்ற உணர்ச்சி இல்லை. அப்போ இது ஒட்டுமொத்த தமிழகமும் நிமிர்ந்து உட்கார்ந்து ஆலோசிக்க வேண்டிய, கவலைப்பட வேண்டிய, தீவிரமாக மண்டையை போட்டு உழப்பிக்கொள்ள வேண்டிய ஒரு சம்பவம் என்று, ஒரு டெவலப்மெண்ட் என்று டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். வேற பெரிய 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 ஒரு டெவலப்மெண்ட். அந்த பையன் அந்த தாக்குதலை நடத்திட்டு அவங்க அம்மா அப்பா அவங்க வராங்க, அல்லது இந்த பையன் அங்கே போகிறான், அவங்க உட்கார வச்சு சோறு போடுறாங்க. இதெல்லாம் வந்து நம்மால், அதாவது வந்து இதை நான் வந்து திமுக நண்பர்கள் தயவுசெய்து தவறாக நினைக்க வேண்டாம். குறை சொல்வதற்காக உங்களை குறை சொல்லவில்லை. இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிறதால நாங்கள் உங்களை குறை சொல்கிறோம். இது உங்களையும் மீறிய பிரச்சனை. சமூகம் வந்து ரொம்ப ஆபத்தை நோக்கி, தமிழ் சமூகம் மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. திராவிட மாடல் ஆட்சி என்பது நீங்கள் என்ன தான் அதை உங்களுக்கு நீங்களே புகழ் மாலைகளை சூட்டி கொண்டாலும், நாங்களும் அதை ஏகடியம் செய்தாலும், இது ரெண்டையும் ஒதுக்கிட்டு புகழ் மாலைகளையும் சூட்ட வேண்டாம், ஏளனமும் செய்ய வேண்டாம். ஒரு சமநிலையான மனநிலையோடு இந்த டெவலப்மெண்ட்டை நம்ம உற்று பார்ப்போமே ஆனால் இன்னும் ஒரு மாபெரும் இயக்கம் தேவைப்படுகிறது. அது திராவிட மாடலாக இருக்கலாம், அல்லது மகாத்மா காந்தியோட ஒத்துழையாமை இயக்கம் மாதிரி இருக்கலாம், சமூக சீர்திருத்தமாக இயக்கலாம். ஒரு சமூக பிரச்சனையாக இது என்று உருவெடுத்து விட்டது. 16 வயது சிறுவன் 13 வயது பையனை வெட்டுறான் சாதிய உணர்வோட. அவன் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிட்டான்னு, 13 வயசு பையன் வந்து ஆதிக ஒடுக்கப்பட்ட சாதின்னு. அப்புறம் சாதி அடையாளங்களை அணிந்து கொண்டு பள்ளிகளுக்கு வருவதை நியாயப்படுத்துகிறான். வெட்டிய மாணவனிடம் எந்த குற்றுணர்ச்சியும் இல்லை என்னும் பொழுது இந்த சமூகம் வந்து இது NCRB ரெக்கார்டில் நம்பர் 1 வரதில் ஆச்சரியமே கிடையாது. அப்போ இது ரொம்ப புறையோடி போன ஒரு எல்லாமே ஜாதி 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 தான். இன்றைக்கி வந்து ஜாதி பெயரை நீக்கி இந்த அரசாங்கத்தோட போலி முகம், இரட்டை நிலைப்பாடு, போலித்தனம் பல விஷயங்களில் வெளியில் வருது. அதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ சாதி பெயர்களை வந்து தெருவிலேருந்து எடுக்கணும், பள்ளிகள்லேருந்து எடுக்கணுன்றாங்க. கரெக்டு. அது முதல்ல நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது. பல இடங்களில் சாதி என்பது எசைஞ்சு இருக்குது. முப்பாளர் பாலம் தான் நம்ம சொல்கிறோம். ஆமாம், சரிங்க, நோக்கம் நல்ல நோக்கங்க, உங்களை நான் குறை சொல்லலைங்க, அதுக்காக கூட அதை ஏற்றுக்கலாங்க. நடைமுறையிலங்க இதை செய்யக்கூடிய அரசு சாதி மாநாடுகளில் போய் மந்திரிங்க கலந்துக்கிறாங்கல்ல, அதை எப்படி அதை அனுமதிக்குது? ஒரு உத்தரவு, வாய்மொழி உத்தரவு, அரசாணை வேண்டாம், ஒரு வாய்மொழி உத்தரவு முதலமைச்சரிடமிருந்து திமுக தலைவர் என்கின்ற முறையிலும் முதலமைச்சர் என்ற முறையிலும் அமைச்சர்கள் எந்த சாதி மாநாட்டிலையும் கலந்து கொள்ளக்கூடாது என்ற உத்தரவு ஏன் இதுவரை பிறப்பிக்கப்படலை? எத்தனை அமைச்சர்கள் போய் வந்து சாதி மாநாடுகளில் கலந்துக்கிறாங்க? எத்தனை திமுக பிரமுகர்கள், எம்எல்ஏக்கள் கலந்துக்கிறாங்க? எல்லா சாதி பெருமையும், எல்லா சுயசாதி பெருமையும் தலித்துகளுக்கு எதிரானது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன் சாதி மாநாட்டில் மந்திரி கலந்துக்கூடாது? எல்லா சுயசாதி பெருமையும் தலித்துகளுக்கு எதிரானது.
ஆகவே இதையே இந்த கவர்மெண்டால செய்ய முடியல. இன்னொன்னு சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கே சார். ஆமா, சாதி உண்மை. பேரை தூக்குறாங்க, ஆ, அவரே வந்து ஜிடி நாயுடுன்னு ஓபன் பண்றாரு. ஒண்ணு நீங்க அதை போடாம இருந்திருக்கணும், இல்ல இதை பண்ணாம இருந்திருக்கணும். அதுக்கு ரெண்டுத்தையுமே 1000 நீங்க விளக்கம் பண்றீங்க. கொடுக்குறாங்கங்க. 1000 விளக்கம் கொடுக்குறாங்க. நாராயணசாமி நாயுடு பேரை வச்சுப்பாங்களாம், ஜிடி நாயுடு பேரை வச்சுப்பாங்களாம். ஆனா இங்க வந்து பேர் வைக்க நீங்க மாட்டாங்க. தேவரை தூக்கணும். அது எப்படி ஏற்றுப்பாங்க? தூக்கி தான் பாரு. வாய்மொழியா சொன்னாங்களே வழி தூக்கிட்டாங்களா? நீங்க தேவர் பெருமகனாரோட நினைவு நாள், பிறந்த நாள் அக்டோபர் 30, என்ன பேர் போட்டு நீங்க கவர்மெண்ட் விளம்பரம் கொடுத்தது? செஞ்சு தான் பாருங்களேன். ஒரு துணிச்சு எந்த துணிச்சலும் எந்த கட்சிக்கும் கிடையாது. அது இது வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டது. ஜிடி நாயுடு பேரை வைப்பேன், நாராயணசாமி நாயுடு பேரை வைப்பேன், தேவர் பேரை வைக்க மாட்டேன், செட்டியார் பேரை வைக்க மாட்டேன், புலமார் பேரை வைக்க மாட்டேன்னு சொல்கிறதும், அதை நம்முடைய ஆசிரியர் கி வீரமணி போன்றவர்களும் தொல் திருமாவும் அதை ஆதரிப்பதும் என்ன மாதிரியான போலி வேஷம் இது? இன்ட்ரெஸ்டிங்லி ஒரு பாயிண்ட் சார், ரவிக்குமார் எதிர்த்தாரு. ஆமாம், ரவிக்குமார் சொன்னாரு, ஒரு பெரியாரிஸ்டா இருக்கிற நீ இப்படி பேசுறானா, நீ நாயுடுன்ற பேரை வைக்க கூடாதுன்னாரு. நான் என்ன கேட்குறேன், நான் தலைகீடு தான் சொல்கிறேன். நான் அவர் அறியப்பட்டது ஜிடி நாயுடு. ஜிடி நாயுடுன்னு இருந்துட்டு போட்டுமே, நீனா ஒரு பேரை வந்து மாற்றுறது. இன்னொன்று, ஒரு பெயரை ஒருவர் தான் எப்படி சொல்ல விரும்புகிறாரோ அப்படித்தான் சொல்ல வேண்டும். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூனிவர்சல் டீசென்சி அது. இல்ல அது எல்லாருக்கும் அப்ளை பண்ணுறதா எல்லாருக்கும் அப்ளை பண்ணுறேன். நான் எல்லாருக்கும் அப்ளை பண்ணிடுறேன். ஒருத்தனோட பேரை அவன் எப்படி சொல்கிறானோ அப்படி தான் நான் சொல்ல முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த அடிப்படை நாகரிகம் இல்லாமல் பேரை வைக்காதன்னு ரெண்டுமே அயோக்கியத்தனமான ஆர்குமெண்ட். இப்போ தினமலர் பேப்பரில் இந்திரா காந்தி ராகுல் காந்தின்னு எழுத மாட்டான், இந்திரா ராகுல்வான். அயோக்கியத்தனமானது, முட்டாள்தனமானது. அவங்க பேரை அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அப்படி தான்டா நீ போடணும். உன் இஷ்டத்துக்கு நீ போட முடியாது. அப்போ விளம்பரம் கொடுக்குறான்ல இந்திரா காந்தின்னு போட்டு, அதை மட்டும் வாங்கி போட்டுக்கிற, அங்கே காசு வருதுல்ல. உனக்கு அவ்வளோ தூரம் கொள்கை பிடிப்பு இருந்ததுன்னா நீ அதை போடக்கூடாது இல்லை? அதை ஏன்டா போடுற? இல்லை, இது 40 வருஷமாக தினமலர் பண்ணிட்டு இருக்க அட்டூழியங்க இது. உண்மை. இந்திரா காந்தின்றது பிரதம மந்திரிங்க, ராகுல் காந்தி பிரதம மந்திரி. இவர் இந்திரான்னு தான் எழுதுவார், ராகுல் தான் எழுதுவார், சோனியா காந்தின்னு எழுத மாட்டார், சோனியான்னு எழுதுவார். ஒரு குறைஞ்சபட்ச யூனிவர்சல் டீசென்சி, பிரபஞ்ச நாகரிகம் என்பது ஒருத்தர் பெயரை அவர் எப்படி சொல்கிறாரோ அப்படி தான் நான் சொல்லணும். என்னோட விருப்ப இருப்புக்கு அங்கே இடமே கிடையாது. அது மிஸ் பெனாசிர் புட்டோன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா மிஸ் பெனாசிர் புட்டோ தான். அவங்க கல்யாணம் ஆனவங்க மிஸ்ஸஸ் பெனாசிர் புட்டோ நான் போட முடியாது. தட்ஸ் டீசென்சி. இந்திரா காந்தின்ற பேரை நான் இந்திரான் தான் போடுவேன், காந்தி நான் போட மாட்டேன். ராகுல் காந்தி ராகுல் தான் போடுவேன், சோனியா காந்தி காந்தி போடுவேன், சோனியா தான் போடுவேன். சரி, கட்சிக்காரன் விளம்பரம் கொடுக்குறானே, அதை வாங்கி வைத்த ரொப்பரில்ல, அப்போ மட்டும் ஏன்டா போடுற? அதுலேருந்து ஆரம்பி. இப்போ ஜிடி நாயுடுன்றது அவர் எல்லாராலும் அறியப்பட்டது ஜிடி நாயுடு தான். ஜிடி நாயுடுன்னா போடு. ஏஎஸ்கே ஐயங்கார்னு ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் தொழிற்சங்க தலைவர் இருந்தார் போர்ட் ட்ரஸ்ட்டில். 1979 இறந்துட்டார். கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு பிறகு வந்து தமிழ்நாட்டில் வந்து துறைமுக தொழிலாளர் சங்கத்தை கட்டி அமைச்சவர், அடிப்படை ஊதியத்தை உறுதி செய்தவர், தொழிலாளர்களுக்கு கடவுளாக கும்பிடுவாங்க அவர். அவரோட பேரே ஏஎஸ்கே ஐயங்கார் தான். அவர் கம்யூனிஸ்ட்டு. சொத்து கிடையாது, சுகம் கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கல, தொழிற்சங்க நடவடிக்கைகளாக தன்னை அர்ப்பணித்தவர். சம்பளம் வாங்கினா குடிச்சிட்டு செலவு பண்ணிடலான்னு சம்பளத்தில் ஒரு பகுதியாக வந்து வீட்டுக்கு ரேஷன் பொருளாக கொடுக்கறதுக்கு அனுமதிச்சது. அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணவர். அத்தகைய தியாக தீபங்கள் வாழ்ந்த நாடு இது. தங்கள் துறைகளில் எல்லா கட்சியிலையும் இருக்கான், எல்லா கட்சியிலையும் இருக்கான், பிஜேபியில் இருக்கான். நான் ஏன் சொல்ல வரேன்னா, அந்த பெயரிட்டு அழைப்பதுன்றதில் வரது இந்த பிரச்சனை இருக்குல்ல. எனவே நம்ம டிவியேட் ஆகி போயிட்டோம். இன்றைக்கி இந்த இஷ்யூ, இந்த என்சிஆர்பி ரெக்கார்ட், அதற்கு ரவியோட வீடியோ, அது பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு திரும்ப அதை பற்றி பேசலை, 2 இடதுசாரிகளும் அதை பற்றி பேசலை. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடப்பாடி பீரியடில் வந்திருந்தால் தெருவில் இறங்கி வானத்துக்கும் பூமிக்கும் இடதுசாரிகளும் காங்கிரஸும் விசிகாவும் குதின்னு குதிச்சிருப்பாங்க. 20 டிபேட் நடந்திருக்கும். 20 டிபேட் நடந்திருக்கும். யாராவது ஒருத்தனுக்கு 3 நாள் மலைச்சிக்கல்னா கூட பிஜேபி கவர்மெண்ட் தான் காரணம்னு பேசக்கூடிய தமிழ்நாட்டு ஊடகங்கள் இன்றைக்கி என்சிஆர்பி ரெக்கார்டு வருது, என்சிஆர்பி டேட்டா வருது, 23ஓட நிலைமை இதுன்னு தமிழ்நாடு டாப்பில் இருக்குன்றாங்க. எவ்வளோ தூரம் வேட்கி? ஒரு டிபேட் ஒருத்தம் பண்ணானா? சரி, டிபேட் பண்ணல, நம்முடைய திருமாவோ, நம்முடைய வைகோவோ, நம்முடைய முத்தரசனோ அல்லது வந்து வீரபாண்டியனோ, நம்முடைய சண்முகமோ, தோழர் சண்முகமோ, பாலகிருஷ்ணனோ, ஏன் யாருமே வாயை திறக்கல? ஏன் யாருமே வாயை திறக்கல? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் இரட்டை வேடம்னு சொல்ல வந்தீங்க. அதை பற்றி நம்ம பேசும்போது சாதி பேருக்கு நம்ம போனோம். இரட்டை நிலைப்பாடு, இரட்டை வேடம் அப்படிங்கிறத எதை மையப்படுத்தி சொல்கிறீங்க? இல்லைங்க, பெயரில் ஒழிக்கிறதால ஜாதி ஒழிஞ்சிடாதுங்க. பெயர்லலாம் நீ கையை வைக்காதன்றான். அதில் செத்து போனவன் பேர், அவன் எப்படி சொன்னானோ அதை தான் நான் இன்றைக்கும் சொல்லணும், என்னைக்கும் சொல்லணும். தான் வாழும் காலத்தில் ஜிடி நாயுடு என்று தான் தன்னை அழைத்து கொண்டார், அழைக்கப்பட்டார். இன்னைக்கு அவர் செத்த பிறகு அவர் பேரை போய் நான் வந்து பேரை மாத்துறதுன்றது அயோக்கியத்தனம். இல்லை, அவங்க ஜிடி நடந்து வைக்கிறாங்க. கொஸ்டின் என்னன்னா, இன்னைக்கு இருக்கவங்களும் ஒருத்தன் தான் பேரை ஜாதி பேரை வச்சுட்டு என் பேருங்க இது, என் பேரை மாத்துறது எவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதை தான் நான் சொல்றேன், பிரபஞ்ச நாகரிகம், யூனிவர்சல் டீசென்சி.
என் பேர் இதுனா என் பேரை நீ தான் சொன்ன. இப்போ ஏஎஸ்கே ஐயங்கார்னா ஏஎஸ்கே ஐயங்கார் தான் அவர். அதை நீ மாற்ற முடியாது. நீ எப்படி மாற்ற? நான் கேட்குறேன், ஏன் போலித்தனம் ரெட்டை வேணலாம் அவ்வளோ பேசுகிறல்ல? சத்தவன் பேரில் இருக்க ஜாதியெல்லாம் எடுக்கணும் அல்லது எடுக்கக்கூடாதுன்னெலாம் பேசுகிறல்ல? தெருவில் இருக்க ஜாதியை வந்து அழிச்சிட்டு போய்டுறல்ல? ஆனால் உங்கள் மந்திரிங்க போய் ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறானே. தடுக்கப்படக்கூடியது எது? ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறது. அதை தடுக்க முடியலன்னா அப்போ அது வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டது தானே. எத்தனை மந்திரி ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறான்? இது போலித்தனம் இல்லைன்னா வேற எது போலித்தனம்? சைக்கோஃபன்ஸின்னு இல்லை, முகஸ்துதி, போலித்தனம், ஸ்னாபரின்வான். இது எவ்வளோ பெரிய போலித்தனம் இது. இல்லை, இன்னொன்னையும் ஒரு குறிப்பிடுறாரு அமைச்சர் ரவிக்குமார். என்ன சொல்கிறாங்கன்னா, காவல்துறை, ஜுடிஷியரி, கவர்மெண்ட் இது மூணுமே வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாரு. காவல்துறையை தொடர்ச்சியாக பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதில் விசிகாக்காரங்க காவல்துறையில் தொடர்ச்சியாக அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது காவல்துறை எப்படி சார் மாற்றுறது? என்ன பிரச்சனை இருக்குது உள்ள? ஆட்சியாளர்கள் மாறாமல் காவல்துறை மாறாது. அதுக்கு நிறைய சீர்திருத்தங்களுக்கான நிறைய அறிக்கைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்காங்க, நிறைய யோசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. இது நிறைய பெரிய சப்ஜெக்ட். இது ஏகப்பட்ட ஆய்வு கட்டுரைகள், ஆராய்ச்சி கட்டுரைகள், ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் போயிருக்குது. கடந்த பல ஆண்டுகளாக, கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தலித் மக்களை காப்பாற்றுவதற்கு காவல்துறை வன்கொடுமையிலிருந்தும் காவல்துறையோட அணுகுமுறை தலித்துகளுக்கு எதிராக கட்டமைப்பு ரீதியாக இந்தியா முழுவதுமே இருக்குது. அதை எல்லாத்தையுமே வந்து எப்படி சரி பண்ணணும்னு ஏகப்பட்ட வழிமுறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன, ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நம்முடைய எவிடன்ஸ் கதிர் போன்றவர்கள் சந்தித்து பேசினீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் இதில் அவங்க எக்ஸ்பர்ட்ஸ், எவிடன்ஸ் கதிர், ஹென்ரி திப்பேங், இவங்களெல்லாம் கேட்டிங்கன்னா, ரவியை கேட்டால் கூட, ரவிக்குமார் கூட வந்து அதில் நிறைய சொல்லுவாங்க. நடைமுறையில் அரசுகள் அதை செய்ய மறுக்குது. கருணாநிதியோ எம்ஜிஆர் விடுங்க, அவர் முன்னாள் இறந்துட்டார். கருணாநிதியோ ஜெயலலிதாவோ எடப்பாடி பழனிசாமியோ ஸ்டாலினோ, ஆட்சிகள் மாறினாலும் தலைவர்கள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. அப்படியே தான் இருக்குது. தலித்துகளுக்கு எதிராகத்தான் கட்டமைப்பு ரீதியாக அரசு எந்திரம், குறிப்பாக காவல்துறை இருக்கிறது. நீங்கள் வந்து எவிடன்ஸ் கதிர் சொல்கிறது தென் மாவட்டங்களில் ஒரு 4 மாவட்டங்களில் சொல்கிறார். மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி, ராமநாதபுரமோ இல்லை தூத்துக்குடி. அங்கே வந்து அதிகப்படியான தலித்துகளுக்கு எதிரான தலித் ப்ரோன் ஏரியான்ற சொல்லுங்கன்றார், அறிவிங்கன்றார். தினம் ஒரு படுகொலை நடக்குதுன்றார், ஆணவ படுகொலை. இப்போ அந்த இடங்களில் வந்து காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய அந்த சாதிய பின்புலம், த காம்போசிஷன் ஆஃப் த ஆஃபீஸர்ஸ், குறிப்பிட்ட சதவீதம் வந்து தலித்துகளை போடுங்கன்றாங்க. இன்ஸ்பெக்டர்ஸாக, ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்ஸாக, இந்த மாதிரி வந்து பல ரெக்கமெண்டேஷன்ஸ், சிபாரிசுகள் கொடுக்கப்படுகின்றன. அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த கவர்மெண்ட்டும் அதை செய்யலை. இந்த கவர்மெண்ட் அதை சுத்தமாக செய்யலை. அதாவது எடப்பாடி பீரியடை விட இன்னைக்கு வந்து நிலைமை மோசமாக போயிட்டுருக்கு. உண்மை. அதில் இன்னொரு டேட்டாவையும் சொல்கிறாரு சார் அவர். என்ன அப்படின்னா, 2023ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் 135 தலித் பெண்கள் கற்பழிக்கப்பட்டுள்ளனர். அவர் பதிவு பண்ணியிருக்க வார்த்தையை நான் சொல்கிறேன். இதில் 18 வயதுக்கு கீழே உள்ள சிறுமிகள் 100 பேர். அதாங்க, இது இன்னும் கொடுமை. சார் 135 தலித் பெண்கள் 100 பேர் 18 வயசு கீழே இருக்கு. ஆமாங்க, அன்ரேஜ் பிரெக்னன்சிஸ் வருது, அன்ரேஜ் ரேப். அது அவர் கற்பழிக்கப்பட்டிருந்த வார்த்தையை தவிர்த்திருக்கணும். ரவி எப்படி அதை சொன்னார்னு தெரியல. பாலியல் வன்புணர்வு, அது இட்ஸ் அன் அடிஷ்னல் ப்ராப்ளம். அதாவது வந்து குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரென்ஸ் வாங்க. கொடுமைகள்லையும் பெருங்கொடுமை. பெண் குழந்தைகள், அதாவது வந்து தலித்து பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் என்பது தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளையே ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்டாக வருது. அதில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியாக 100 பெண்கள் வந்து குழந்தைகள், இல்லை அண்டர் ஏஜ் 18. அப்போ டார்கெட்டட் ரேப் ஆஃப் தலித் சில்ட்ரன், தேர் சில்ட்ரன். அப்போ இது கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டு கவலைப்பட வேண்டிய, வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இந்த டேட்டா, ரவியோட இந்த டேட்டா, இந்த ப்ரெஸ் மீட்டு, என்சிஆர்பி டேட்டா ஏன் வந்து பேசுபடு பொருளாக தமிழ்நாட்டு மீடியாவில் பொதுவெளியில் வரலன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. திரும்ப திரும்ப விஜய் பின்னால் ஓடிக்கிட்டு, இப்போ நாளை மறுநாள் அதை வச்சு வண்டியை ஓட்டுவானுங்க. அப்புறம் நேற்று தம்பிதுரை வந்து கூட்டணி ஆட்சி இல்லைன்னு அதை வச்சு வண்டியை ஓட்டுவானுங்க. மோடியுடைய இந்தியாவில் தேசிய தலைநகரத்தில் மீடியா எப்படி ஆட்சியாளர்கள் காலடியில் கட்டுண்டு கிடக்கிறதோ அதை விட மோசமாக தமிழ்நாட்டு மீடியா கட்டுண்டு கிடக்கு. 1000 நியாயம் பேசுகிற இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் காங்கிரஸும் ஏன் வாய் திறக்காமல் இருக்காங்க? தமிழகம் வெட்கி தலைகுனியில். நீங்கள் மற்ற எல்லா விஷயத்துலையும் 1000 சாதிச்சோம், இந்தியாவுக்கே முன்மாதிரின்னு சொல்கிறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. உங்களுடைய எல்லா வளர்ச்சியும், உங்களுடைய எல்லா முன்னேற்றமும் பொருளற்றவை. தலித்துக்கு எதிரான கொடுமை அதிகரிக்குதுன்னு 19 சொல்லிட்டு போனால் கூட அதில் வந்து ஓகே, இது எல்லா ஊர்லையும் இருக்குது, நம்ம கடந்து போகலாம். பெண்களுக்கு எதிரானதும் போது நிமிர்ந்து உட்காரோம். அதுலேயும் 100 பெண் குழந்தைகள்னும் போது
பேரழிவை நோக்கி தான் இங்கே சமூக நீதி என்ற அந்த கான்செப்ட் போய்கிட்டு இருக்குது. இதில் சமூக நீதின்னு பேசுகிறதுக்கு என்ன விதமான உரிமை இந்த ஆட்சியாளர்களுக்கோ அல்லது அவர்களுக்கு வெண்சாமரம் வீசக்கூடியவர்களுக்கோ அவர்களுக்கு தாளம் தட்டக்கூடியவர்களுக்கோ இருக்கிறது என்பது தான் இன்று பெரியதொரு கேள்வியாக இருக்கிறது. இதில் ஆட்சியாளர்களை நம்ம வந்து இந்த பதவியில் இதுலேருந்து தப்ப விட முடியாது. இது சமூக பிரச்சனை தான். ஆனால் அந்த குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த க்ரைம் இருக்குல்ல, பெண்கள்னும் போது அதில் 100 பெண் குழந்தைகள்னும் போது சைல்டு ரேப்புங்க. 100 தலித் சில்ட்ரனாக ரேப்புடுன்னா என்சிஆர்பி ரெக்கார்டு படி. சரி, எத்தனை பேருக்கு நீ கன்விக்ஷனை வாங்கி கொடுத்த? அதில் வந்து தமிழ்நாடு தான் இருக்குது மிக மிக கம்மி, ஊபியை விட கீழே. ஊபியை பேசுகிறதுக்கு, யோகி ஆதித்யநாத்தை பேசுகிறதுக்கு நமக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? அவர்களை காட்டாட்சின்றீங்க, அவங்கள காட்டு மிராண்டின்றீங்க, என்னென்னமோ பெயரிட்டு அழைக்கிறீங்க, மதவெறிகள்ன்றீங்க, ஃபாசிஸ்ட்டுகள்ன்றீங்க. கன்விக்ஷன் ரேட்டில் வந்து தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை இழைத்தவர்களில் கன்விக்ஷன் ரேட்டில் யூபியை விட நம்ம கீழே இருக்கோம்னா நம்ம ஊபியை விட கீழே இருக்கோம். அப்போ உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய அந்நிய முதலீடு, உங்களுடைய சமூக நீதி, நாங்கள் வந்து நித்தி ஆயோக் படி நாங்கள் முன்னால் வந்துட்டோம். 11% வளர்ச்சி விகிதம். 11% வளர்ச்சின்றதுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா? டெவலப்மெண்ட் வித்தவுட் ஜஸ்டிஸ் இஸ் நத்திங் பட் 0. நீதி இல்லாத வளர்ச்சி என்பது சூன்யம். அங்கே பெருமைப்படுறதுக்கு ஆட்சியாளர்களுக்கோ அந்த சமூகத்துக்கோ எந்த விதமான தகுதியும் கிடையாது. சார், நீங்கள் குறிப்பாக வேங்கை வயல் ஆணவ படுகொலை, இந்த பெண் குழந்தைகளை குறிப்பிட்டு சொன்னீங்க. இன்னொரு பிரச்சனையை பற்றியும் பேசணும். அதை சொன்னால் அது செக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள். இப்போ தூய்மை பணிகள் பிரச்சனையை வந்து தொடர்ச்சியாக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் அவங்களுக்கான நீதியை பெறணும்னு 100 நாட்களுக்கு மேலே போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த செக்ஷன் ஆஃப் இஷ்யூவை வந்து தலித்துகளுக்கு இழைக்கப்படக்கூடிய ஒரு இஷ்யூவாக பார்க்கணுமா, அதை இன்க்ளூட் பண்ணணுமா, அப்படி பார்க்கக்கூடாதா? ஏன்னா அதை சேர்த்தோம் அப்படின்னா இல்லை அது துறை சார்ந்த பிரச்சனை, அதுக்குள்ளே வராதிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அதில் தலித்தாங்களும் வரணும். கண்டிப்பாக தலித்தாங்களும் வரணும். அந்த தொழிலை பண்ணுறவங்களில் பெரும்பாலானவங்க தலித்துகள். ஆகவே அடிப்படையிலேயே தலித்துகளுக்கு எதிரான மனப்பான்மையை கொண்ட ஒரு அரசின் என்சிஆர்பி ரெக்கார்டை வச்சு அதை பார்க்கணும். ஓகே, தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நாளும் பொழுதும் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் தலித்துகள் மட்டுமே பெரும்பான்மையாக இல்லை, 100% இருக்கக்கூடிய ஒரு தொழிலில் அரசு பாராமுகமாக இருக்கிறது. அவர்களுடைய சாதாரண கோரிக்கைகளை கூட வந்து நிறைவேற்ற மறுக்கிறதுனா அது தலித் விரோத கொள்கைகளின், தலித் விரோத மனப்பான்மையின், தலித் விரோத அணுகுமுறையின் ஒரு அங்கமாகத்தான் பார்க்க. ஓகே, இதை ஏன் இந்த அரசு இப்படி செய்த? அந்த துப்புரவு தொழிலாளர் விஷயத்தில் 4 மாதமாக எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒன்றும் பெருசாக அவங்க எதுவுமே கேட்டில்லை. ஊதிய உயர்வு கேட்டால் நீங்கள் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறீங்க, சாப்பாடு கொடுக்குறீங்க. இது வழக்கமாக எல்லா முதலாளிகளும் மக்களை ஏமாற்ற அரசுகளும் செய்யக்கூடிய தந்திர வேலை. ஊதிய உயர்வு கேட்டால் ஊதிய உயர்வு கொடுக்காமல் போ, ஊதிய உயர்வு கேட்டால் சலுகைகளை கொடுக்குறது. காலை உணவு தேவையில்லை, அவன் சாப்பாடு அவன் சாப்பிட்டுப்பான். இதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துற வேலை. அந்த சாப்பாடை நீ வந்து குப்பை வண்டியில் எடுத்துகிட்டு போகிற, அங்கே லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஊதிய உயர்வு கேட்டால் சலுகைகளை பேசுகிற. when I ask for wage revision, you are giving me benefits. Benefits are not wage revision, are not wage hike. இந்த சாப்பாடு வச்சுக்கோ, இந்த மெடிக்கல் பெனிஃபிட் வச்சுக்கோ, இந்த கதெல்லாம் எதுக்கு ஏமாத்துறது? இது வந்து துறை சார்ந்த பிரச்சனையா இல்லை. துறை சார்ந்த பிரச்சனை என்பது மேம்போக்காக பார்க்கக்கூடியது. அவன் மண்ணில் இறங்கி போராடுறான், கடலில் இறங்கி போராடுறான், போராடி இன்று அவன் தோற்று கொண்டிருக்கிறான், சோர்வடைந்து கொண்டிருக்கிறான். அவன் கேட்குறது ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன் இந்த அரசு இந்த அளவுக்கு பாராமுகமாக இருக்கிறது என்று தெரியவே. உங்கள் வாக்கு வங்கி இல்லை. அவன் கொடுக்குற ஒரு 1000-2000 ஓட்டை அதை நம்ம வேறு மாதிரி சமாளிச்சிக்கலாம். அந்த 2000-3000 கடைசி நேரத்தில் கொடுத்து சமாளிச்சிக்கலாம் நீங்கள் பார்க்குறீங்க. இதுவும் தலித் விரோத போக்கின் ஒரு அங்கம். துப்புரவு தொழிலாளர்களை அரசு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முறை என்பது தலித் விரோத போக்கின் ஒரு அங்கம் தான். அது அதையும் இந்த டேட்டாஸோட சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஏனெனில் ஹோலிஸ்டிக்காக தான் நம்ம பார்க்கணும். இந்த டேட்டா வந்து உணர்த்தக்கூடிய செய்தி என்பது அரசின் தலித் விரோத போக்கு. அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் துப்புரவு தொழிலாளர்களோட இந்த பிரச்சனையும். அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன். அவங்க இல்லைன்னா நம்ம வாழ்க்கை நாரிடும். ஒரு நாள் அவன் வேலை நிறுத்தம் செஞ்சான்னா நம்ம பொழப்பு நாரிடும். அவன் ஒன்றும் பெருசாக மாட மாளிகை கூட கோபுரத்தை கேட்கல. கொடுத்த ஊதியத்தை எவனாவது குறைச்சானா அவன் ஒத்துப்பானா? அவங்க ஊதிய உயர்வு கேட்கல. முதல்ல அந்த கான்செப்டே தப்பு. கொடுத்த ஊதியத்தை எனக்கு கொடுன்றான். தனியார் மயமாக்கி அவன் வயிற்றில் அடிக்கிறீங்க. அவன் ஊதிய உயர்வு கேட்கல, எனக்கு இருக்கிற ஊதியத்தை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு தான் கேட்குறான். அதை கொடுக்க மறுக்கிற அரசு கொடூரமான ஒரு காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறது. அங்கே தலித் ஆங்கிளை ஒதுக்கிட்டு அந்த பிரச்சனையை பார்க்க முடியாது. அப்போ எல்லா பக்கத்துலையும் நான் வந்து உறுதியாக சொல்கிறேங்க, எந்த உள்நோக்கமும் இல்லாமல் சொல்கிறேங்க. இந்த திராவிடியன் மாடல்ன்றதும் இந்த சமூக நீதின்ற கான்செப்டும் குறிப்பாக இந்த திராவிட மாடல்ன்றது வந்து
கடந்த காலங்களில் எப்படி இருந்ததை பற்றி டிபேட்ஸ் இருக்கலாங்க. இந்த 4 ஆண்டுகளில் வந்து அது தெரிந்தோ தெரியாமலோ தலித் விரோத ஒரு கான்செப்டாக தான் டெவலப் ஆகிருக்கு. குறைஞ்சபட்சம் எப்படி வச்சுக்கலாம், மற்ற ஜாதி காரணங்கள் இடைநிலை சாதிகளுடைய முன்னேற்றத்தில் காட்டக்கூடிய அக்கறையை அதற்கு இணையாக தலித்துகளுடைய முன்னேற்றத்தில் காட்டலை. தலித் மக்களுடைய பிரத்யேக பிரச்சனைகளை மற்ற சாதிகளுடைய இடைநிலை பிரச்சனைகளை சமாளிக்கிற மாதிரி சமாளிக்க இந்த அரசுக்கு விருப்பம் இல்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தலித் விரோத மனப்பாங்கில் தான் இந்த அரசுடைய முக்கியமான துறைகள், குறிப்பாக காவல்துறை போன்றவை வந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆட்சியாளர்களின் பரிபூர்ண ஆசீர்வாதம் அதற்கு இருக்கிறது. திமுகவுடைய கட்டமைப்பை பார்த்திங்கன்னா முக்கியமான மந்திரிகள் எல்லாம் கட்சிக்குள்ளேயும் அதிகாரத்துலேயும் எல்லாமே வந்து ஆதிக்க சாதிகள் அல்லது இடைநிலை சாதிகளாகத்தான் இருக்கிறார்கள். தலித்துகள் வந்து மிக 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 குறைந்த அளவில் தான் நாங்கள் இருக்காங்க. அதான் ஆராசாவை வச்செல்லாம் நீ எடை போட முடியாது, அது விதிவிலக்கு. கோவில் செழியன் இருக்காருன்ற அதெல்லாம் விதிவிலக்கு. கட்டமைப்பு ரீதியாக இவங்க வந்து ஸ்ட்ரக்சுரலி வந்து இவங்களோட தலித் ரெப்ரசன்டேஷன்றது வந்து ஒன்றும் பெருசு கிடையாது. எத்தனை பேருக்கு இவங்க கொடுத்துட்டாங்க? அங்கே தான் ஒரு கொஸ்டின் கேட்க வந்தேன் சார். நேற்று நான் வந்து வழக்கறிஞர் புளியந்தோப்பு முகட்டு இதை பற்றி கேட்கும்போது அவர் சொன்னார், விசிகாவோட கொள்கை முழக்கம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது நியாயமானது. ஆனால் அறிஞர் ரவிக்குமாரே சொல்கிறாரு, தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்துமான்னு கேட்குறாரு. பட் நீங்கள் அந்த முழக்கத்தையே இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற முழக்கத்தை பின்வாங்கிட்டீங்க. பட் அது இருந்திருந்தா, அந்த மாதிரி இருந்திருந்தா சொசைட்டியில் அவங்களுடைய பங்களிப்போடு சேர்த்து அதை மேலே கொண்டு வரதுக்காக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வேற ஒரு தளத்தில் விவாதிக்க வேண்டிய விஷயம். அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, இவங்களும் அதை வலியுறுத்த மாட்டாங்க. அதை வலியுறுத்தினா திமுக வேற நெருக்கடிகள் வரும். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஆங்கிள் நாட் ஒன்லி ஃபார் பார்ட்டி சார், பட் சிஸ்டம்குள்ளே நீங்கள் கொண்டு வரலாம்ல. அது செய்ய மாட்டான். பிரச்சனையாக தானே அதிகாரத்தில் பங்குன்றது அவங்க வலியுறுத்தாது, டாக்டிக்கலில் பின்வாங்கல். அதில் எனக்கு ஒன்றும் தப்புன்னு படலை. ஓவராலாகவே வந்து 21க்கு பிறகு தாங்க இந்த மோசமான நிலைமை வருது. எடப்பாடி பீரியடில் கூட இந்த அளவு தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் அரங்கேறல. ஆமாம், டேட்டா அதான் சொல்லுது. இதில் வந்து நீங்கள் மட்டுமே இதை ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லலைங்க. ஆனால் நீங்கள் வந்த பிறகு அந்த ட்ரெண்டை உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியலையே? ஏன் உங்களால் அந்த போக்கை தடுத்து நிறுத்த முடியல? அது உங்களால் இன்றைக்கி வந்து அதிகாரம் கையில் வந்திருக்கிறதுனால இது வந்து வெறும் அரசியல் கட்சியாக மாறிடாது. அடிக்கடி கலைஞர் என்ன சொல்லுவார், இது ஒரு சமுதாய இயக்கம்னாரு. உண்மைதான். ஆனால் அது வந்து ஆதிக்க ஜாதிகளிடமிருந்து பார்ப்பனர்களிடமிருந்தும் வேறு சில உயர் ஜாதி 5-6 உயர் ஜாதிகளிடம் ஆதிக்க ஜாதிகளிடமிருந்து அதிகாரத்தை இடைநிலை சாதிகளுக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை, மாற்று கருத்தில்லை. மகிழ்ச்சி, வரவேற்கத்தக்கது. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போவதை அவர்கள் தடுத்து விட்டார்கள், மிகப்பெரிய அளவில் தடுத்து விட்டார்கள். கட்டமைப்பு ரீதியாக தலித்துகளுக்கான அதிகார பரவலை இடைநிலை சாதிகளிடமிருந்து அடுத்த கட்டத்துக்கு போவதை திமுகவுடைய அரசும் திமுகவும் தடுத்து கொண்டிருக்கின்றன. அது இன்னமும் வந்து நல்லா அது வரம் தட்டி போய் கெட்டி தட்டி போய் மாறி இருக்கிறது. மந்திரி போய் சாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்கனாலே எனக்கு தெரிஞ்சு அங்கேயே முடிஞ்சு போச்சு. அது எப்படி சாத்தியப்படும்? என்னால் அதை புரிஞ்சுக்கவே முடியல. அப்போ இந்த அரசு, இந்த கட்சி, இவர்கள் இடைநிலை சாதிகளுக்கானவர்கள், இவர்கள் தலித்துகளுக்கு எதிரானவர்கள் தான். ஏன்னா எல்லா சுயசாதி பெருமையும் தலித்துகளுக்கு எதிரானது என்கின்ற அடிப்படை புரிதல், எல்லோருக்குமான புரிதல். இப்போ இந்த டேட்டாக்கு இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? இது எதை உணர்த்துது? இப்போ இந்துத்வா ஆர்எஸ்எஸ் காரன் இந்த டேட்டாவை வச்சு திமுகவை தாக்குற மாதிரி நம்ம தாக்கல. இவங்க விஷமத்தனமாக இப்போ என்ன பண்ணுவாங்க, நம்மளை அந்த லிஸ்ட்டில் கொண்டு போய் சேர்ப்பாங்க, அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. ஆனால் இவங்க ஆர்எஸ்எஸோட தான் சேர்ந்து நிற்பாங்க, இவங்க இந்துத்வாவோட தான் சேர்ந்து நிற்பாங்க. இவங்களுக்கு ஓட்டு போடலன்னா இஸ்லாமியர்கள் இவங்க என்னெல்லாம் பேசுவாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியும். நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த நிலைமை இதை ஒரு வேக்கப் காலாக எடுத்துகிட்டு ஏன் ஒரு நேஷன் வைட் ஸ்டேட் வைட் டிபேட் இன்றைக்கி வரல? மாநிலம் தழுவிய விவாதம் ஏன் வந்து பொதுவெளியில் வரல? ஏன் வந்து அமைதியாக இடதுசாரிகளும் காங்கிரஸும் கடந்து போகிறாங்க? ரவி பேசிட்டார் விசிக்கல. ஏன் வந்து காங்கிரஸும் இடதுசாரிகளும்? நான் கேட்குறேன், இந்த டேட்டா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாக இருந்து வந்திருந்துன்னா இது வந்து 3 நாள் ஆக போகுது. 3 நாளில் சொன்ன மாதிரி வந்து 50 டிபேட் நடத்திருப்பானுங்க, மற்றது எல்லாத்தையும் கேட்டு தள்ளியிருப்பானுங்க. ஒரு டிபேட் ஒருத்தன் நடத்தலை. அப்போ மோடி மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்? மோடி பண்ணுறது எல்லாத்தையும் தானே நீங்களும் பண்ணுறீங்க. இது பெரிய விஷயங்க. இந்த டேட்டா வந்து ஒரு வேக்கப் கால். நீங்கள் ரொம்ப நாள் மோடி எதிர்ப்பை வச்சு வண்டியை ஓட்ட முடியாது, எல்லா அட்டுழியத்தையும் பண்ணிக்கிட்டு. இந்த தலித்துகளே பிஜேபி பக்கம் போவார்கள். இதில் காவல்துறைக்கும் அரசுக்கும் சொல்லிட்டீங்க, ஜுடிஷியரிக்கு இருக்கிற பொறுப்பு என்ன? அதை பற்றி உங்களுக்கு கருத்து? அது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. வாட் ஷுட் டு ஜுடிஷியல்? அரசு, காவல்துறை, நீதித்துறை 3 பேரும் சேர்ந்தாதான் இந்த கொடுமைகளை வந்து தடுக்கிறதுல முக்கிய பங்காற்ற முடியும். அதில் வந்து கன்விக்ஷன் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். கன்விக்ஷன் ரேட் குறையிறதுக்கு ஜுடிஷியரி மட்டும் காரணம் இல்லை, போலீஸ் காரணம். ஏன்னா வந்து ப்ராசிக்யூஷன் ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் இல்லாமல் நீங்கள் அதை பண்ண முடியாது. ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது. போலீஸ் ரிஃபார்ம்ஸ் வந்து அரசாங்கம் மனசு வைக்கணும்.
அரசாங்கம்னு சொல்லும்போது போலீஸ் சேர்ந்து தான் போலீஸ் தான் வருது. பட் தனியாக நிர்வாக வசதிக்காக நான் சொல்கிறேன். நான் ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி நிர்வாகத்தை சார்ந்தவங்க. அதனால் அரசு, தாசில்தார், ரெவன்யூ ஆஃபீஸரு, போலீஸு, ஜுடிஷியரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் பின்னி பணைஞ்சது. இப்போ ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸு, போலீஸ் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டுலாம் நம்ம இருக்க முடியாது. அதெல்லாம் அதெல்லாம் வந்து டைம் ஃப்ரேம் எடுக்கும், டைம் ஆகும். அதெல்லாம் போலீஸ் ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்துட முடியும் கவர்மெண்ட்டே செய்ய முடியும். ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியாது. ஜுடிஷியரியோட ஒத்துழைப்பு தேவை. பட் இருக்கிற சிஸ்டத்தை வச்சே பண்ண முடியும். அதை ஃபைன் டியூன் பண்ணாலே போதும். ஆல்ரெடி தேர் ஆர் சிஸ்டம்ஸ் இன் பிளேஸ். அதை செய்ய மறுக்கிறீங்க. சரி, நான் திரும்பவும் சொல்கிறேங்க, இதை திமுக நண்பர்கள் சரியான பர்ஸ்பெக்டிவில் புரிஞ்சுக்கணும். இது ஒரு 75 ஆண்டு காலம் வரலாறை கொண்டாடி இருக்கீங்க, மகிழ்ச்சி. ஆனால் இன்றைக்கி நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டாடுறதுக்கு எதுவும் இல்லைன்னு தான் தோணுது. அவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குது. நீங்கள் சாதிச்சிங்க மறுக்கல. அத்தனை சாதனைகளும் இன்றைக்கி விழலுக்கு கரைச்ச நீராக போயிட்டுருக்கு. அப்போ 2வது சமூக நீதி போராட்டம் தேவைப்படுது. இதில் மற்றது எல்லா விஷயத்தையும் கூட பின்னுக்கு வச்சு நம்ம முன்னால் போகலாம். இந்த குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், அவன் எங்கே நிற்கிறான், இவன் ஊழல் அரசியல், எல்லாத்தையும் கூட ஒதுக்கி வைக்க தயார். உதயநிதியை லீட் பண்ணட்டும். திமுகவை உதயநிதியை லீட் பண்ணட்டும். உதயநிதியை சிஎம் ஆகட்டும். எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. மக்கள் ஏற்றுக்கிறாங்க, கட்சி ஏற்றுக்குது. இந்த பிரச்சனைகளில் கவனம் செலுத்தணும் இல்லை, இதை பற்றி பேசணும் இல்லை. 75 ஆண்டு கால சமூக நீதி மாநாடு வள்ளுவர் கோட்டத்தில் பிரமாதமாக நடத்துனீங்கல்ல. இன்றைய தலித் மக்களோட நிலைமை 75 ஆண்டுகளில் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி முன்னேறி இருக்குன்னு யாராவது ஒரு ஸ்பீக்கர் பேசுனாங்களா? பெயரை குறிப்பிடாமல் விஜயை பேசுனீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு பெரிய தலைவலியாக, பெரிய அவமானமாக, உங்களுக்கு இழுக்காக வந்து சேர்ந்திருப்பது தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள். நாளும் பொழுதும் உங்கள் அரசாங்கத்தில் அரங்கேறி இந்தியாவை தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக கொண்டு வந்த சாதனையை படைச்சிட்டிங்க. தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளில் முதல் மாநிலம் என்ற பெருமையை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஈட்டி தந்து விட்டீர்கள். அப்போ அது குறித்த ஒரு விவாதம். இது சமூக பிரச்சனை, நான் ஒத்துக்கிறேன். 1000 வருஷமாக இருக்க ஜாதியை நாங்கள் எப்படி ஒழிக்க முடியும்? அதை தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. நண்பர் ஜெயரஞ்சன் போன்றவங்களை அதை கேட்குறாங்க. ஐயா, நீங்கள் ஒழிக்கணும்னு நாங்கள் சொல்லலை ஐயா, நீங்கள் தான் இதுக்கு காரணம்னு சொல்லலை. ஆனால் உங்கள் ஆட்சியில் இது பெருகுதுன்னா உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஜாதி இருக்கிறதுக்கும் தீண்டாமல் இருக்கிறதுக்கும் திமுக காரணம்னு யாரும் சொல்லலை, புத்தி உள்ளவன் சொல்லலை. ஆனால் உங்கள் ஆட்சியில் இதுவரை எடப்பாடி பீரியடில் இல்லாத, ஜெயலலிதா பீரியடில் இல்லை, ஏன் கலைஞர் பீரியடில் இல்லாத அளவுக்கு தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு வருதுன்னா அது நீங்கள் வெக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? அதுக்கு நீங்கள் தானே பொறுப்பு. இதை பேசவே கூடாதா? அப்போ இதை பேசாமல் என்ன நீங்கள் வந்து சமூக நீதி வரலாறு 75 ஆண்டு கால கொண்டாட்டத்தை கொண்டாடுறீங்க? ஸ்டாக் டேக்கிங்குங்க, சுய பரிசோதனை. 75 ஆண்டு கால சாதிச்சதும் அதிகம், சரிஞ்சதும் அதிகம். நான் சாதிச்சதை கூட எடுத்துக்கிறேன், ஓகே, பாசிட்டிவாக. இதையும் பரிசோதனை பண்ண மாட்டேன்ற இந்த புள்ளி வர உங்கள் முகத்தில் அறையுது இல்லை. பெண்களுக்கு எதிரான கொடுமைகளில் முதல் மாநிலம் தலித் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளில் அதில் 100 பெண்கள் வந்து அண்டரேஜ் கேர்ள்ஸ், சில்ட்ரன். 30 தலித் கேர்ள்ஸு, 100 கேர்ள்ஸ் 18 பிலோ, குழந்தை. அவள் குழந்தை, 17 வயசு, 64 நாள் அவள் குழந்தை. அப்போ புறையோடி போயிருக்க இந்த நோயை, அந்த புத்து நோயை எப்படி சரி பண்ண போகிறீங்க? இதை பற்றி பேசாமலே நீங்கள் சமூக நீதி மாநாடுன்னு உங்களுக்கு நீங்களே மாலை போட்டுக்கிட்டிங்கன்னா ஐம் சாரி, உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நிறைவாக ஒரு கேள்வி நீங்கள் அதில் விட்டதுனால அதில் வந்து நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்க விரும்புகிறேன். ரொம்ப சரியாகவும் அந்த கேள்வி இருந்துச்சு. அறிவு திருவிழாவை கொண்டாடுறீங்க, பவள விழாவை கொண்டாடுறீங்க, ஆனால் அதை பற்றின ஒரு கண்ணோட்டத்தை நீங்கள் வைக்காமல் இருக்கிறீங்க. பட் இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் 165வது சாதி மறுப்பு திருமணத்தை, காதல் திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு இயக்கமாக இன்னும் கிரவுண்ட் லெவலில் அதனால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்கு. தன்னால் இருக்கிற கொள்கையை, கோட்பாடை கொண்டு போய் சேர்ப்பதில் தோற்று இருக்கிறதா திராவிட இயக்கங்கள்? தோற்றுருக்குன்ற பெரிய அளவில் தோற்றுருக்கு. சாதிச்சது ஒரு பக்கம்னா இடைநிலை சாதிகளோடு அது நின்று போச்சு. ஆதிக்க ஜாதிகள் பண்ண எல்லா காரியத்தையும் இடைநிலை சாதிகள் பண்ணும். அந்த ஆதிக்கத்தை வந்து ஆதிக்க சாதிகளிடமிருந்து இடைநிலை சாதிகளுக்கு மாற்றினது ஒன்று தான் உங்கள் சாதனை. வேற ஒரு சாதனை இல்லைன்னு தான் சொல்ல தோணுது. நீங்கள் சாதிச்சிருக்கீங்க, நான் மறுக்கலை. ஆனால் நீங்கள் வந்து பெருமைப்பட்டுக்கிட்டு ஓய்வு எடுப்பதற்கு நேரம் இல்லை. முந்தி இருந்ததை விட அதிகமாக தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் இந்த 4.5 வருஷத்தில் நடக்குதுன்னா அப்போ எங்கேயோ பெரிய சிக்கல் இருக்குல்ல. நான் மறுபடியும் சொல்கிறேன், அரசை மட்டும் குறை சொல்லலை, கட்சியை மட்டும், திமுக மட்டும் சொல்லலை. இது சமூக தீமை. ஆனால் அதை எதிர்ப்பதற்கு, அதை தடுப்பதற்கு, அதை போக்குவதற்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அங்கே ஒரு திண்டம் ஒழிப்பு முன்னணி இருக்குது சார். நான் கேட்குறேங்க, திரும்ப சொல்கிறேங்க, உங்களுக்கு சாதி ஒழிப்பில் அக்கறையே இல்லை, வெளிப்படையாகவே குற்றம் சாட்டுறேன். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்கள் மந்திரிங்க போய் சாதி மாநாட்டில் கலந்துக்கிறான். 100வது தடவையாக சொல்கிறேன், எல்லா சுயசாதி பெருமையும் தலித்துகளுக்கு எதிரானது. இது உங்கள் தலைவர்கள் சொன்னது, பெரியார் சொன்னது, அண்ணா சொன்னது. அண்ணா முதலமைச்சராக இருந்தால் இன்றைக்கி எந்த மந்திரியாக போய் ஜாதி மாநாட்டில் கலந்துப்பானா? இல்லை கலந்துக்கிட்டால் அதுக்கு அவர் அமைதியாக இருப்பாரா? அப்போ
சுய பரிசோதனைக்கான நேரம் இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. இந்த எல்லா விமர்சனங்களுமே நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு இந்துத்துவ அமைப்பில் சார்ந்தவர்களோ ஒரு ஹிந்து முன்னணியோ ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ வைக்கக்கூடிய விமர்சனம் அல்ல இது. என்னுடைய பார்வை என்பது உங்கள் மீதான பொறாமை கொண்ட, நீங்கள் ஒழிந்து போக வேண்டும் என்று எண்ணாத ஒரு பார்வை. இதை புரிஞ்சுக்கணும். மற்றவங்க வைக்கிறதுக்கும் நம்ம வைக்கிறதுக்குமான வித்தியாசம் என்னன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நஷ்டம் அவங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் தான். ஏன்னா தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சவாலாக இன்றைக்கி தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒட்டுமொத்த அரசியலையும் பிஜேபி எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்க மாட்டேன்றான், எஸ்ஐஆர் எதிர்ப்பு, புதிய கல்விக் கொள்கை, நீட்டுன்னு இந்த கதையெல்லாம் வச்சு ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. இன்னைக்கு விஜய் இதை வச்செல்லாம் நீங்கள் ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. அதையும் தாண்டி வாழ்க்கை இருக்குது. உங்களால் செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்யாமல் கடமை தவறி இருக்கிறீர்கள். அடிக்கடி கலைஞர் சொல்வார்ல, இது சமுதாய இயக்கம், நான் ஒரு அரசியல் கட்சியில் பதவி வரும் போகும், தோல் துண்டை கீழே போட்டு போயிட்டே இருப்பேன்னு. இப்போ நீங்கள் ஒரு சமுதாய இயக்கமாக கவலைப்பட வேண்டிய விஷயம் அது. பதவி வரும் போவோம், மேலே இருக்கும் கீழே வருவோம், கீழே இருக்கும் மேலே போவோம், 26 தோக்குறீங்க ஜெயிக்கிறீங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அது எக்கடகட்டு போட்டோம். இதுக்கு என்ன பொருள்? இப்போ இந்த கொடுமைகளை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் வராமல் போனாலும் இதுதானே உங்கள் நோக்கம். இதை ஒழிக்க தானே கட்சி ஆரம்பிச்சிங்க. பேரே சமூக நீதின்றீங்கல்ல, ஆனால் நடக்கிறது பூரா சமூக நீதிக்கு எதிராக இருக்குல்ல. சமூக அநீதியாக இருக்குது. சமூக அநீதியாக தானே இருக்குது. 4.5 ஆண்டுகளில் சமூக நீதின்னு ஒரு நாளைக்கு 3000 தடவையாவது சொல்கிறீங்க. ஆனால் என்சிஆர்பி ரெக்கார்டு உங்கள் முகத்தில் கரி அள்ளி பூசுது. தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகளில் முதல் மாநிலம்னா அப்போ சமூக நீதி அங்கே இல்லைன்னு அர்த்தம். அப்போ இது எவ்வளோ பெரிய பிரச்சனை. இதை பேச வேண்டிய அளவுக்கு மீடியா பேசலை. ஏன்னா 99% மீடியா உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. கீழே புகஞ்சிக்கிட்டு இருக்கு. இட்ஸ் அ வல்கேனோ வெயிட்டிங் டு எரப்ட். ஓகே, வெடிக்க தயாராக இருக்கிற எரிமலை இது. இந்த சமூக பிரச்சனை ஆட்சியாளர்கள் தான் கவலைப்படணும். தங்களுக்கு தாங்களே புகழ் மாலைகளை சூட்டுக்கொள்வதும், மாலைகளை போட்டுக்கொள்வதும், தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வதும் நீண்ட நாள் இருக்காது. இடிப்பாறையில் நீண்ட நாள் ஓடாது. இடிப்பாறை இல்லை ஏமராமன்னன், கெடுப்பாறையில் ஆனும் கெடும். சிரிக்க சிரிக்க சொல்கிறவன் அழிக்க சொல்கிறான், அழ சொல்கிறான், வாழ சொல்கிறான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்திய அரசாங்கத்தோட புள்ளி விவரங்கள் உங்கள் முகத்தில் அறைகின்றன. என்சிஆர்பி ரெக்கார்டு கண்ணாடியை தமிழக அரசுக்கு காட்டியிருக்கிறது. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய டாக்டர் ரவிக்குமார் அவர்களே இதை தமிழ்நாடு நடக்கக்கூடிய இந்த அவலத்தை தமிழக அரசு மாற்றுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் இது ஒரு டிஸ்கஷனுக்கும் டிபேட்டுக்கும் வராமல் போனது ஒரு கெடுவாய்ப்பாகத்தான் நான் பார்க்குறேன். அதனால தான் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டால் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய விளக்கங்களையும் உங்களுடைய ஆழமான அறிவுரைகளையும் எங்களுக்காக அளித்தமைக்கு மிக்க நன்றி. 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 மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.